வணக்கம் ப்ளூபெல் டாரட் வியூவர். ஸோ இன்றைக்கி வந்து இது இன்னொரு ரீடிங் ஆக்சுவலாக. அண்ட் இது திடீர்னு தான் தோணுச்சு. ஸோ ஐ தாட் ஓகே ஐ டூ இட். அண்ட் ஜஸ்ட் ரேண்டம் ரீடிங் அப்படின்றது தான். ஓகே, ஒரு சில பேர் மேபி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை யாரையோ வந்து பார்த்துக்கிற ஒரு அதுக்கான மெடிக்கல் செலவு இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெர்மெட் கார்டு இருக்கிறதுனால வந்து எந்த டெசிஷன்னாலும் நீங்கள் மட்டும் யோசிச்சு எல்லாரோட இன்புட்ஸ் வாங்குங்க. ஆனால் வந்து நீங்கள் யோசிச்சு நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து ஒரு விஷயம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து ஒரு டெசிஷன் எடுத்து யூஆர் கோயிங் டு மூவ் ஃப்ரம் சம்திங். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி ஹானஸ்ட். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பயந்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பயப்படாதீங்க அண்ட் பி வெரி ஹானஸ்ட்டாக இருங்க. ஹானஸ்ட்டாக அந்த சிஸ்டம் அந்த இதை அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரீயூனியன் இருக்குது. அதில் பழைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இல்லை வந்து ரொம்ப நாள் கழித்து யாரையோ பார்க்குற ஒரு எனர்ஜி இருக்குது. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒன்று வந்து அவங்க திரும்ப வர எனர்ஜி இருக்குது. மேபி அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் அட்லீஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்காக வந்து இல்லை உங்கள் வீட்டுக்காக திங்ஸ் ஏதோ வாங்குகிற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிற ஒரு எனர்ஜி ஒரு சில பேருக்கு இருக்குது. மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நல்லா க்ரோ ஆகியிருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜியும் இருக்குது. அடுத்தது வந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி வருத்தப்படுற ஒரு எனர்ஜி இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச விஷயம்தான். அதை பற்றி திரும்ப யோசிக்காதீங்க. அந்த எனர்ஜி உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பிளாக்கர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேரோட லைஃப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் தாண்டி மேபி அவங்க ஃபேமிலியோ இல்லை உங்கள் ஃபேமிலியோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் வேறு யாருக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால வந்து ஜாபில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஓகே, குயின் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறதுனால வந்து ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து மேபி அது உங்களுக்கு ப்ரையாரிட்டியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பாதிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, ஒரு ஃபைனல் கார்டோட இந்த ரீடிங்கை நம்ம முடிக்கலாம். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ either நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் யாருக்கா ஹெல்ப் பண்ணவங்க உங்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது. வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. அண்ட் I think I will take one more card and close this. Things will be very fast moving and ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டக்காகி இருக்குன்னா அது ரொம்ப சீக்கிரம் போகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ரொம்ப போகும்போது வந்து எடுக்க வேண்டிய முடிவுகள் வந்து ஃபுல்லாக யோசித்து முடிவெடுங்க. அண்ட் ஒரு ஸ்டக்கான விஷயம் வந்து மேபி இது பிளாக்காக இருக்கிறதுக்கு மேபி நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்கும். அது பண்ண ஆரம்பிங்க, டக்கு 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 டக்குன்னு முடிகிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகே, அண்ட் let's see what is in the back of the deck. 7 of Wands. Okay,
ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஆல்ரெடி வந்து நீங்கள் விக்ட்ரி ஜோனில் தான் இருக்கீங்க. மேபி வந்து லைக் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொமோஷன் வாங்கி உங்கள் ஜாபில் ஸ்டேபிளாக தான் இருக்கீங்க. உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா உங்களோட உங்களோட ஏஜ்லேயோ இல்லை உங்கள் நாத்தனார் இந்த மாதிரி இல்லை உங்கள் சிஸ்டர் அந்த மாதிரி சிஸ்டர் இன்லா இந்த மாதிரி இருக்கவங்களோட பிரச்சனை இருக்கும். உங்கள் மதர் இன்லா கிட்டேயோ இல்லை உங்கள் மதர்கிட்டயோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டயோ ப்ராப்ளம் இருக்கா. ஸோ அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆல்ரெடி த ஃபைட் ஹஸ் பீன் டன். ஆல்ரெடி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமேல் வந்து திரும்ப வந்து ஒரு விஷயத்தில் போராடணும்னு கிடையாது. உங்களுக்கே உள்ள ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப போராடுறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய பாட்டம் ஆஃப் த டெக் வந்த கார்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வந்து ரேண்டம் மெசேஜஸ். இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ரீடிங் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி இந்த ரீடிங் வந்ததுன்னா அதுக்கேற்ற ஒரு பதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான பதிலாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.